வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் சாதத்து கூட சாப்பிட்ற மாதிரியான வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் வறுவல் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்றைக்கி நாட்டு வாழைக்காயாக 2 எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரே அளவாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணியில் வாழைக்காயை போடுறப்ப கொஞ்சம் நேரம் கருக்காமல் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வறுவலுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த உப்பெல்லாம் கரையிற அளவுக்கு கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காயை பூரா சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து கூட நம்ம வறுத்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் பிடிச்சி வாழைக்காய் சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் வாழைக்காயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரசத்துக்கு நான் முதலையே எல்லாமே போட்டு கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தாளிப்பு கடுகு, வெந்தயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ரசத்தையும் சேர்த்து நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம முதல்ல எண்ணெய் சேர்க்க வேண்டாம். வாழைக்காயை பரவலாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயுமே பரவலாக நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வாழைக்காயை ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் லேசாக செவந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமுமே ஈவனாக வெந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வாழைக்காயை எடுத்துடலாம். ரசம் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.